ஆர்கே நாராயண் எழுதிய தி பிளைண்ட் டாக் இங்கிலீஷ் ஸ்டோரியோடைய சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஒரு பெக்கர், அவர் கூட ஒரு டாக் இருக்குது. இந்த 2 பேர் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க லைஃப்பை பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. அந்த பெக்கருக்கு வந்து கண்ணு தெரியாது, அவர் ஒரு பிளைண்டாக தான் இருப்பார். இந்த ஸ்டோரி வந்து introduces a blind beggar who sits in the same spot daily to ask for alms. He lives with an elderly woman. ஒரு வயதான ஒரு உமன் கூட தான் அவங்க வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பிளைண்டு. ஏன்னா இவருக்கு கண்ணு தெரியாததுனால இவருக்கு உதவி செய்கிறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இவர் வந்து தேவைப்படுற இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அந்த வயதான உமன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வயதான உமன் மூலமாக இவருக்கு சாப்பாடு கிடைக்கும், காசு கிடைக்கும். அப்படி அந்த வயதான உமனை வந்து நாடி தான் அவர் லைஃப் இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு டாக் வந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த டாக் வந்து இவருக்கு நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்குது. The dog protects the beggar from a boy who regularly tries to steal his money. இவர் கண்ணு தெரியாதனால இவர் அதாவது பிச்சை எடுத்த காசு எல்லாமே பையில் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இவருடைய பர்ஸில் இருந்து காசை திருடுவான். அதை பார்த்து அந்த நாய் வந்து அந்த சிறுவனை துரத்தும். ஸோ இந்த மாதிரி அந்த பெக்கர், அந்த பிளைண்டு பெக்கரை இந்த டாக் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதற்கிடையில் 2 பேருக்கும் நல்ல ஒரு உறவு வந்துச்சு. டாக் எப்பவுமே கூட இருக்கும். இவருக்கு, அதாவது டாகுக்கு யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா அதை இவர் ஷேர் பண்ணிக்குவார். அப்படி கண்ணு தெரியாதனால ஒரு விலங்கை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இவர் வாழ்ந்துட்டுருப்பார். நாய்க்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும், அது எப்படியாவது பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடும். அதை இவர் கூட ஷேர் பண்ணி 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. when the old man dies, the dog takes over her role. ஒரு நாள் அந்த வயதான உமன் இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இனிமே அந்த எப்படிலாம் அந்த வயதான உமனை வந்து டிபெண்ட் பண்ணி இவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரோ, இப்போ இந்த நாய் வந்து அந்த ரோல் எடுத்துக்கிறோம். நாயை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பெக்கர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். The beggar, on a vendor's advice, uses the dog on a lead to navigate the town, which increases his earnings significantly. ஒரு நாள் அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு வியாபாரி சொல்லுவார், இந்த டாகை வந்து நீ வச்சுக்கோ, ஏன்னா அந்த ஓல்டு உமன் இறந்துட்டாங்க, இனிமேல் இந்த டாக் உனக்கு ஹெல்ப் பண்ணும், கூடையே நீ வச்சுக்கோ, அது எங்கெங்கெல்லாம் போதும் கூடையே போ, அதுக்கு எப்படியா சாப்பாடு யாராவது கொடுப்பாங்க, நீயும் அந்த சாப்பாடு ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ண உடனே டாகை எப்போதுமே ஒரு கூடையே வச்சுட்ருப்பார். எங்கெங்கெல்லாம் போகணும் வரணுங்கிறது டாக் வந்து கரெக்டாக கூட்டு போகும் எல்லா இடத்துக்கும். அந்த டாகை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னா எல்லா இடமும் போய் அங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். த காஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம், இப்போது விடுதலைங்கிற கான்செப்டில் சொல்கிறாரு. திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் கம்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் ஃப்ரீடம். த பெக்கர் நவ் மோர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட்ஸ் டு மிஸ்ட்ரி த டாக் புல்லிங் இட் அரவுண்ட் அண்ட் கிக்கிங் இட். இப்போது டாகு வந்து இந்த பெக்கர் கூட இருக்கிறதுனால டாகுக்கு விடுதலையே இல்லை. எந்த நேரமும் இவர் கூட தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே போக முடியாது. அதனால் எந்த நேரமும் அந்த டாகை பிடிச்சி விளையாடவும் போயிட்டே இருப்பார். ஏன்னா இவர் பிச்சை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த நாயை வந்து எந்த அளவு கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பார். அந்த நாயால் ஒரு சமயம் வந்து இவர் கொடுக்குற தொல்லைகள் தாங்க முடியல. அப்செட் பை த பெக்கர்ஸ் குவாலிட்டி, பெக்கருடைய கொடுமை தாங்க முடியாமல் மார்க்கெட் வெண்டர் கட்ஸ் த டாக்ஸ் லீட். அந்த உள்ள மார்க்கெட் வெண்டர் பார்த்துக்கிட்டே இருக்கார், நாய் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது இந்த பெக்கர்கிட்ட இருந்து அப்படின்னு. நாயை வந்து எப்படியாவது விடுதலை பண்ணணும் அப்படின்னு நாயோடைய அந்த கழுத்து செயினை வந்து கட் பண்ணிடுவார். கட் பண்ண உடனே வேகமாக ஓடி போயிரு. இதுதான் ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அந்த டாகும் இவர்கிட்டருந்து தொல்லை தாங்காமல் ஓடிடலான்ட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிடும். த டாக் ரன்ஸ் ஆஃப் ஹாப்பி டு பி ஃப்ரீ, ரொம்ப சந்தோஷமாக ஓடி போயிடும். வைல் த பெக்கர் இஸ் லெஃப்ட் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஆன் த வெர்ஜ் ஆஃப் டெத். இப்போது இந்த பெக்கருக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, சாப்பாடு யாருமே கொடுக்க முடியல, சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு. அதனால் இந்த பெக்கர் வந்து ரொம்ப சாகிற நிலைமையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டார். ஒரு நாள் த டாக் ரிட்டர்ன்ஸ்.
ஸ்டார்விங். இப்ப டாகு திரும்ப வருது. இவர்ட்டயே வந்துருச்சு. ஏன்னா டாக் வந்து தனியா இருக்கனால யாருமே இந்த டாகுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா, டாகு கூட இந்த பிளைண்டு பெக்கர் இருந்தா, அவருக்கும் சேர்த்து சாப்பாடு குடுப்பாங்க. அப்ப நாயும் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப தனியா அந்த டாக் மட்டும் மாட்டிக்கிட்டதுனால, யாருமே எதுவும் சாப்பாடு குடுக்கல. அதனால அதுவும் பட்டினியா கிடக்குது. திரும்ப நம்ம எஜமான் பெக்கர் பெக்கர் வீட்டுக்கே போயிரலாம் அப்படின்னு, பெக்கர் வீட்டுக்கே போறாங்க. திரும்பி போயிடுச்சு. த பெக்கர் ஃபர்கிவ்ஸ் இட் அண்ட் டு ப்ரிவென்ட் another escape replaces the lead with steel chain. இப்போ இந்த பெக்கர் வந்து நாயை பார்க்குறாரு. எங்கேயோ போயிட்டு வந்துருச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய கண்டிஷன் நினச்சிட்டு பெக்கர் வந்து டாகை மன்னிச்சிட்டார். உன்னை நான் மன்னிச்சுக்கிறேன், நீ இனிமேல் என் கூட இரு அப்படின்னு சொல்லி, இனிமே இது எஸ்கேப் ஆகாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யாருமே கட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு செயினை வந்து கழுத்தில் மாட்டி பிடிச்சிக்குவார் கையில். தனி தூங்கும்போது ஒரு கம்பத்தில் கட்டி போட்டுக்குவார். யாருமே வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு. இந்த ஸ்டோரி எண்ட்ஸ் ஆன் அ ப்ளீக் நோட். ஒரு சோகமான ஒரு விஷயத்தோட அந்த கதை முடியுது. வித் த வெண்டர் சஜஸ்டிங் தட் த டாக்ஸ் ஒன்லி ஹோப் இஸ் டெத். இப்போ அந்த வெண்டர் பார்க்குறாரு, நாய் வந்து இனிமே எஸ்கேப் ஆக முடியாது, அதுக்கு ஃப்ரீடமே கிடையாது. ஃப்ரீடம் அப்படின்னா இந்த நாயை பொறுத்த வரைக்கும் சாவு தான். இது செத்தாதான் இந்த நாய் வந்து இவன்கிட்டருந்து எஸ்கேப் ஆகும், இல்லைனா இது எஸ்கேப் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் த பெக்கர் இஸ் அன்லைக்லி டு சேஞ்ச் இஸ் க்ரூவல் வைஸ். ஏன்னா அந்த இவருடைய வாழ்க்கைக்காக, இவர் சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த நாயை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவார். நாய் இவர் தொல்லை தாங்காமல் பொறுமையாக அப்படியே கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கும். இனிமே இவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நாய் இறந்தால் தான் உண்டுங்கிற ஒரு கான்செப்டோட தான் இந்த ஸ்டோரியை வந்து ஆர்கே நாராயண் முடிச்சிருக்கிறாரு.